Good morning. Friday morning breakfast. Chocolate croissant with coffee. பாருங்க, அப்படி திறந்தா சாக்லேட் இருக்கும். அப்படி சாப்பிடலாம் காஃபியோட. சேம் சாப்பாடே சாப்பிட்டா அது போர் அடிக்குது. ஃப்ரம் டுடே லேக் டிஸ்ட்ரிக்ட் வீடியோஸ் போட போனேன். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. ஹாப்பி வீக்கெண்ட். என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு குழந்தைங்கள வெளில கூப்பிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க பார்க் கூப்பிட்டு போங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குழந்தை இருந்தால் அதுதான் முக்கியமானது. எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் ஒரு 1/2 hour ஒரு 1 hour குழந்தைங்களோட வெளில போனீங்கன்னா அதுங்களோட விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். மற்றவங்களோட பழகுங்க, உறவுகளை தேடுங்க. உறவுகள் வந்து நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோடலாம் பேசுங்க, பழகுங்க. நியூக்ளியராக வாழாதீங்க. நியூக்ளியராக வாழ்ந்தால் நம்ம நியூக்ளியராக தான் போகணும். நியூக்ளியர் பிஸ்குன்னு போதும், அது மாதிரி போயிடும். அந்த காலத்தில் எல்லாரோடையும் பேசி பழகி காசிப்லாம் இருக்கும். உலகத்தில் எவன் தான் நல்லவன், நம்மவே சாக்கடை தான். அதான் இந்த கட்டுரை தமிழ் ராம் சொல்லுவான். சூப்பரான டைலாக் அது. மனிதர்கள் எல்லாமே சாக்கடைகளாகவும் அழுக்குகளாகவும் கேவலங்களையும் நிறைந்ததான் மனிதர்கள் எல்லாருமே. எல்லா மனிதர்களுள்ள கேவலங்கள், அழுக்குகள், குப்பைகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவனை சகித்து மனிதனாக வாழ்கிறது தான். கர்த்தரே கர்த்தரே, இயேசுவே, முருகாவே, அல்லாவேன்னு சொல்லிட்டு எல்லா டுபாகர் வேலையும் பண்ணிட்டு கடலில் போய் மன்னிப்பு கேட்கறது வந்து மனிதத்தனம் இல்லை. இதை தான் எல்லாம் செய்கிறான். கடவுளுக்கே இது கொடுக்குறான், லஞ்சம் கொடுக்குறான். நீ இது செய்து கொடுத்தினா இது செய்வேன். எனக்கு பாஸ்போர்ட் வாங்கி, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துட்டா நான் உனக்கு டெய்லி கோயிலுக்கு வருவான். டெய்லி கோயிலே கிடப்பான் பாஸ்போர்ட்டுக்காக. ஆனால் வெளில வந்து பிரிட்டிஷ் கேவலமான நாடுன்னுவான். எவ்வளோ அழுக்கு பாருங்க. இந்த நாட்டில் வாழணுன்ற எண்ணம் இருக்கும். நம்ம ஊருக்கு போகக்கூடாதுன்றதான் எண்ணத்தோடயே வருவான். இங்கே எல்லாருமே ஒருத்தோட எக்ஸப்ஷனல். ஒருத்தர் 2 பேர் தான் நான் பார்த்தேன் மகான்கள். அது மாதிரிலாம் ஆனால் பேசுறது எங்கள் நாடு, எங்கள் ஊர். எல்லாருமே இந்த பாஸ்போர்ட்டுக்காக தான் இங்கே உட்காந்துட்டுருக்கான். ஆனால் நடிக்கிறான். மனிதர்களே, எல்லா வெளியூரில் தெரிஞ்சுக்கங்க, இங்கே இருக்கவன் எல்லாம் நடிக்கிறான். ஒருத்தனும் கிடையாது. இங்கே வீடு வாங்கணும், 4 வீடு வாங்கணும், ஊரில் ஒரு பொருள் கொடுக்க மாட்டான். ஒருத்தனுக்கும் ஹெல்ப் கூட பண்ண மாட்டான். இதுதான் மனிதர்கள். இந்த சாக்கடைகள் கொண்ட மனிதர்கள் தான் நம்மெல்லாம். ஆனாலும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கணும். ஒருத்தர் அன்பாக இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. God bless you everyone. God bless you. God bless you, Kannamma, for your coffee.